ஹாய்! இன்னைக்கு என்னன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தாங்க. ஷாப்பிங் போலாமா? எப்பயும் சாப்பாடு, கோயில்னே காட்டுறோம் இல்லையா? இன்னைக்கு வாங்க காஞ்சிபுரம் போய் ஷாப்பிங் பண்ணலாமா? ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஜாலியா இந்த மழையில காஞ்சிபுரம் கிளம்பியாச்சு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெஃபர் பண்ணாங்க. அதனால இந்த ஹேண்ட்லூம் வீவர்ஸ்ன்ற கடைக்கு போனோம். பட் ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. நேத்து மழைன்றதுனால அவ்ளோ க்ரவுட் இல்ல. பட் நிதானமா நாங்க நல்லாவே பார்க்க முடிஞ்சது. கடையும் ரொம்ப டீசென்ட்டான ஆம்பியன்ஸ். ரொம்ப நெறைய கலெக்ஷன்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. இது போம்போது என் கண்ல இந்த சாரி பட்டுது. சும்மா எடுத்து பிரிச்சு பார்த்தேன். பட் இது ரேட் கேட்டீங்கன்னா, ரொம்ப ரீசனபிள் 950 தான் சொன்னாங்க. சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு 10,000 ரேஞ்சிலேருந்து நான் எடுத்து போட சொன்னேன். ரமேஷ்ன்றவரு தான் எங்களுக்கு சாரீஸ் எடுத்து காட்டினார். ரொம்ப நிதானமா, பொறுமையா காட்டினாரு. இந்த சாரி வந்து ரொம்ப அழகா இருந்ததுங்க. ஒரிஜினல் தான் 3 கிராம் கோல்டு. 20,000 நெனைக்கிறேன் ரேட்டு. அ இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் எல்லாமே எடுத்து போட சொல்லிங்க. எனக்கு புடிச்சத பிரிக்க சொன்னேன். இதுவும் கோர்வை பட்டு அவங்க உள்ள காட்டுவாங்க பாருங்க. அந்த மாரி வந்தா ஒரிஜினல்னு அர்த்தமா. இதுவும் 4 கிராம்ஸ் கோல்டுன்னு சொன்னாங்க. இது வந்து பார்டரே இல்லாத சாரீஸ் கொஞ்சம் கேட்டிருந்தேன். கான்ட்ராஸ்ட் பார்டர். அந்த மாரி சாரீஸும் எடுத்து காட்டினாரு. ரொம்ப ஹெவியா இல்லாம முந்தி வந்து கொஞ்சம் லைன்ஸ் வரும் இல்லையா? நம்ப ஒரு நிச்சயம் அந்த மாரி கோயிலுக்கெல்லாம் போம்போது கட்டலாம். அந்த மாதிரி சாரீஸ் கொஞ்சம் எடுத்து போட சொன்னேன். நெறைய கலர்ஸு நம்ம ஒரு வெரைட்டி காட்டுனா, அதில நெறைய இருந்தது. அத நான் மெலிசா பார்த்தேன் பார்த்தீங்களா? மெலீஸ் பார்டர்ல கேட்டிருந்தேன். அதிலேயே நெறைய கலர்ஸ் எடுத்து குடுத்தாரு. இது அந்த ட்ரெடிஷன் கலர் நம்ம கொஞ்சம் முன்னாடி கட்டுவோம்னு நெனைக்கிறேன் அம்மா காலத்தில அந்த கலர்ஸு. நம்ம பார்க்கும்போது எதுவும் தெரியாதுங்க. நம்ம பிரிக்கும்போது அந்த சாரி இல்ல உடுத்தும்போது இன்னும் ரொம்பவே அழகா இருக்கும். அதுவும் நம்ம பின்னாடி வந்து டிஸ்ப்ளேல உடுத்தி காட்டியிருப்போம். அதையும் பாருங்க. எனக்கு இந்த இந்த கலர் பார்த்தீங்கன்னா, பார்க்கறத விட உடுத்தும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஐ திங்க் மை கசின் டுக் திஸ் சாரி. ரொம்ப நல்லா இருந்தது இந்த சாரி. இதுவும் ஒரிஜினல் சில்க் தான். 4 கிராம் கோல்டு. இது வந்து ஒரு சட்டில்டான கலர். பிரிச்சு மேல உடுத்தும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா ஹைட் இருக்கிறவங்க கட்டும்போது அந்த பாடி நல்லா விசிபிலிட்டியா இருக்கும் அந்த பார்டர்லாம். எந்த சாரியும் பார்க்கும்போது தெரியாதுங்க. எனக்கு பிடிச்சது என் கசினுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் டேஸ்ட் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ வந்து ஓல்டு கலர்ஸ் திருப்பியும் நியூ ட்ரெண்ட் ஆயிட்டுருது. இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு கலர்ஸு. பட் உடுத்தும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த சாரியும். இந்த சாரியோட ரேட்டு 15-18க்குள்ள தான் வந்தது. அப்புறம் கொஞ்சம் சிம்பிள் சாரீஸும் பார்த்தோம். ஆ நான் பார்டர்லாம் இல்லாம மெலிசா கேட்டிருந்தேன். அதுலயும் நெறைய கலர்ஸ் காட்டியிருந்தாங்க. நல்லா இருந்தது. பட் 15% டிஸ்கவுண்ட்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 5% போட்டு குடுத்தாங்க. 20%. இந்த கலரும் உடுத்தும்போது நல்லா இருந்தது. அப்புறம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் இந்த வைர ஊசி. வைர ஊசியில நெறைய காம்பினேஷன்ஸ் வருது. அப்புறம் இந்த வைர ஊசி காட்ட சொல்லும்போது காட்டினாங்க. நல்லா இருந்தது. சிலது ஹெவி பார்டர்ஸ் இருந்தது. சிலது வைர ஊசியில பார்டரே இல்லாம, சின்ன பார்டர், சிலது பார்டரே இல்லாம நெறைய வந்தது. வைர ஊசியிலே இப்போ வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. இது எல்லாமே வைர ஊசி தான். அந்த மெலீஸா கூர்மையில ஊசி வரும் பாருங்க, அந்த மாரி டைப் தான். எல்லாமே அந்த டைப் தான். வைர ஊசி தான் போட சொன்னேன். போட்டிருந்தாரு. வைர ஊசியில பேஸ்டல் கலர்ஸும் இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன்ஸும் இருந்தது. நம்ம அங்க போய் பார்க்கும்போது தாங்க தெரியும். டச் பண்ணி, ஃபீல் பண்ணி, உடுத்தி பார்த்தா தாங்க சாரியோட அழகு தெரியும். இது பார்க்கும்போது பாருங்க பேஸ்டல் கலர்ஸ்ல சூப்பரா இருந்தது. அகெயின் இது ஒரு பேஸ்டல் கலர். நெறைய கலர்ஸ் இருந்ததுங்க. டார்க் கலர்ஸ்லயும் இருந்தது. பேஸ்டல் கலர்ஸ் இருந்தது. டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வந்து இது பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ். ப்ளூ வித் காப்பி கலர் சொல்லுவாங்கல்ல ப்ரவுன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாரீஸ் நான் எடுத்து போட சொன்னேன். இது எல்லாமே வைர ஊசி ரேஞ்சு தான். அந்த வெரைட்டிய சேர்ந்த சாரீஸ் தான். சரி இதில கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு இதில பிடிச்சதா நம்ம உடுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு. இதில அந்த பிளாக் பார்க்கறதுக்கே நல்லா ஐ கேச்சிங்கா இருந்தது. ஓப்பன் பண்ணாங்க. ஒரு ரஸ்ட் பார்டர் நல்லா இருந்தது. இது வந்து செல்ஃப் பார்டர். இது வந்து ஒரிஜினல் சில்க் சாரி. ஐ திங்க் ரேட் 28,000 நெனைக்கிறேன். இது வந்து ஒரு ஒரு நல்ல கலர். இது கேப் பார்டர் சாரீஸ்ன்னு சொல்றாங்க. அந்த பார்டர்ல கேப் வருது இல்லையா? இதுலயும் நெறைய கலர்ஸ் இருந்தது. அது அது நெறைய வந்து நான் பிரிக்க வேண்டாம்னு சொன்னதுனால, நம்ம கேட்டதுனால இந்த என்னென்ன வெரைட்டீஸ் காட்டுறோமோ, அதில நெறைய கலர்ஸும் கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மெல்லிசா அந்த வயிறு ஊசியில காட்டிட்டு இருந்தாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது நெறைய பேர்கிட்ட இருக்கும் அந்த காம்பினேஷன். ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். அந்த கிரீன் எனக்கு போடும்போதே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரைடல் சாரீஸும் கொண்டு வந்து காட்டுனாங்க. பட் நாங்க அந்த ரேஞ்ச் பார்க்கல. இருந்தாலும் அவங்க பாருங்க மேடம் அப்படின்ட்டு கொண்டு வந்து காட்டினாங்க. நல்லா இருந்து இதில 1, 2 நான் பிரிச்சு பார்த்தேன். அதில வந்து ஒரு ஒரு ரெட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு பிரைடல் லுக் இதெல்லாம் வந்து 50க்கு மேல இந்த சாரீஸ் எல்லாமே 50,000க்கு மேல. 4 கிராம் கோல்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இதில இந்த ரெட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாருக்கு. பிரைடல்னாவே ரெட் நெறைய பேர் விரும்பி எடுப்பாங்க. இதில இந்த செக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கோல்டும் இருந்தது, சில்வரும் இருந்தது. பார்க்க ரொம்பவே ஐ கேச்சிங்கா சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து இக்கத் வெரைட்டி சாரீஸ். சும்மா நான் வந்து ஒரு டிஸ்ப்ளேக்காக காட்ட சொன்னேன். 12,000 ரேஞ்ச் சாரீஸு.
நெறைய காம்பினேஷன்ஸ் இருந்தது. கலர்ஸ் இருந்தது. இதில இவங்க கடையில வந்து 700, 800லேருந்து 1 1/2 லேக் வரைக்கும் சாரீஸ் இருக்காம். சில சாரீஸ் நம்ம உடுத்தி பார்க்கலாம் அப்படின்னு வாங்க ஜாலியா உடுத்துற செக்ஷன் போயிடலாம். ரொம்ப ஹாப்பியான ஒரு செக்ஷனு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உடுத்தி பார்த்தேன். நேர்ல பார்க்குறத விட உடுத்தும்போது நல்லா இருந்தது. ஐ டுக் தட் சாரி. அதுக்கப்புறம் இந்த ஒரு பிளாக் இருந்தது பார்த்தீங்களா? அந்த பிளாக்கும் உடுத்தி பார்த்தேன். பட் அந்த கிரீன் இருக்கிற அளவுக்கு சாஃப்ட்டு பிளாக் இல்ல. பட் கொஞ்சம் இது வந்து பட் சாரி லுக்ஸ் வெரி குட். அப்புறம் இந்த ப்ளூ இதுவும் வந்து நல்லா சாஃப்ட்டா இருந்தது சாரி. சிலதெல்லாம் பார்க்கறத விட உடுத்தும்போது நல்லாயிருக்கும். இந்த சாரி வந்து பார்க்கறத விட உடுத்தும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. இதில தெரியிற கலர விட நேர்ல பார்க்கும்போது ஒரு ஹேஷ் கலரு நல்லாருந்து. இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் கலரு. செல்ஃப் கலர்ஸ் சொல்லுவோம்ல. இப்போ வந்து இந்த சிங்கிள் கலர்ஸ் ரொம்ப திருப்பியும் ஃபாஸ்ட் மூவிங் இருக்கு. இது அகெயின் ஒரு பெஸ்டல் வித் ப்ளூ. இது வந்து பழைய கலர் நம்ம எப்படி நம்ம அம்மா கிட்டலாம் இந்த கலர்ஸ் இருந்திருக்கும். பட் ஐ ஹேவ் லவ் ஃபார் திஸ் சாரி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே கொஞ்சம் பார்த்தாச்சு, ஷாப் பண்ணியாச்சு. அப்படியே போயிட்டு சாமியும் காமாட்சியும் தரிசிச்சுட்டு வந்தாச்சு. பசி டைம் வந்துருச்சு. டம்மியும் ஃபில் பண்ணிக்கணும் இல்லையா? நேத்தி அமிர்தம் போய் சாப்பிட்டாச்சு. அப்படியே நேரமோட வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்து போட்டு, எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்துட்டு, என்னதான் நம்ம அங்க வாங்கும்போது பிரிச்சு பார்த்திருந்தாலும், வீட்ல வந்து திருப்பி எல்லாத்தையும் கலச்சு போட்டு, பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு, திருப்பி உடுத்திட்டு, எல்லாத்தையும் மடிச்சு வைக்கிறதுல சுகமே தனி தான். இதுதான் என்னோட ஷாப்பிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.